வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் பாகுபலி த எபிக் ட்ரெய்லர் தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். இந்த படம் October 31 வரப்போது, ரீரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு. எபிக் அப்படின்ற டைட்டிலில் பிகினிங் அண்ட் கன்க்ளூஷன் ரெண்டு படம் சேர்த்து ஒரே படமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் நான் அப்படியே படிக்கிறேன். The epic tale of royalty, revenge, kings and wars has been personally re-edited by the master himself from 2 films into a single unforgettable cinematic experience with fully remastered picture and sound and a few new surprises. என்ன சர்ப்ரைஸ் என்ன தெரியல. ரீமாஸ்டர் வேறு பண்ணியிருக்காங்களாம். வீடியோ அந்த ஆடியோ எல்லாமே ரீமாஸ்டர் பண்ணி அதை பர்சனலாக ராஜமௌலியே எடிட் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்காங்க. ஃபியூ சர்ப்ரைசஸ் வேறு போட்டுருக்காங்க. அது என்னன்னு தெரில. எதுவும் டெலிட்டட் ஃபுட்டேஜ் எதுவும் ஆட் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும். ஒரே படமாக ரீமாஸ்டர் பண்ணுறது அப்படின்றது நான் கேம்ஸில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் கேள்விப்பட்டுருவேன்னு நினைக்கிறேன். பழைய கேம்ஸ்லாம் எடுத்து ரீமாஸ்டர் பண்ணி விடுவாங்க. ஏன் ரீமேக்கே ஒரு சில கேம்ஸ்லாம் பண்ணுவாங்க. கேப்காம் வந்து ரெசிடென்ட் ஈவில்ல பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அது கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்சில் இருந்து பண்ணுறது. ரீமாஸ்டர் அப்படின்றது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் பழைய எல்லாமே அதே யூஸ் பண்ணுவாங்க. இதே என்னென்னா பண்ணி வச்சுருக்காங்களோ அதே அசட்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றுவாங்க. கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், மாடல்ஸ் அதே யூஸ் பண்ணால் கூட டெக்ஸ்சர்ஸ் வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஆம்பியன்ஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சினிமேட்டிக் அந்த ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ரீமாஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் அந்த படத்தையும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சேனல் யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சேர்ந்து பாருங்கள். ட்ரெய்லருக்குள்ளே போகலாம். ரெண்டு படத்தோட விசுவல்ஸும் வரும். Epic saga. నేనెప్పుడు చూడని కళ్ళు నన్ను దేవుళ్ళ చూస్తున్నాను. నేనెవర్నే? మా దేవుడు అమరేంద్ర బాహుబలి రక్తానివి నువ్వు. இந்த பாட்டு இருக்கே அப்படியே கண் கலங்க வச்சிடும். அந்த பாட்டு నా ఇద్దరు బిడ్డలకి ఈ సింహాసనంపై సమాన హక్కుంది. పెరిగి పెద్దయ్యాక ఎవరు మహావీరుడవుతారో, ఎవరు దేశ ప్రజల మన్నన పొందుతారో వారే మహారాజు అవుతారు. బాహుబలి నేను చూశాను. చచ్చిన వాడు ఎలా వస్తాడ్రా? நான் தமிழ்ல தான் பார்த்தேன். మన గుండె ధైర్యం కన్నా శత్రు బలగం పెద్దది అనుకోవడం మరణం. ఆ మరణాన్ని జయించడానికి నేను ஐடியாலாம் பயங்கரமா வச்சிருப்பாரு ராஜமௌலி. ஒரு சிலது அவரே ஆக்ட் பண்ணி காமிச்ச அந்த கிளிப்ஸ்லாம் ரீசெண்டாக நான் பார்த்தேன். நான் பாரு எப்பிக்குங்க. அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்களேன். கண்டா சினிமா அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைய தூக்குற சீன். இந்த சீன்லாம் கூட நடிச்சு காமிப்பாரு ராஜமௌலி. இது அப்புறம் நம்பியார் ஆக்ட் பண்றது அந்த கிளிப்ஸ்லாம் ரீசெண்டாக வந்துச்சு. October 29 ஓகே, 31 வேர்ல்டு வைடு 29. ஓகே, வாட் எவர். இது என்ன சொல்கிறது, ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி ராஜமௌலி அவர் வந்து பயங்கர பிரம்மாண்டம் அப்படின்றதுல அவர் ஒரு வேற லெவல் பண்ணிடுவார். நம்ம சங்கர் அப்படிம்போம்ல, பிரம்மாண்டம்னா சங்கர் அப்படின்னு. ஆனால் இப்போ சங்கர் என்ன பண்ண கிளம்புறாருன்னா, அது என்ன சொல்கிறது, நம்ம என்ன அவரை ரொம்ப பிடிச்சி அவரோட படங்களை ரொம்ப பிடிச்சி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு வருது அவரோட படங்கள்லாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவரோட படம் இப்போ சிஜி வந்து தேவையில்லாமல் நிறையா யூஸ் பண்ணுறாரு. பாட்டுக்கெல்லாம் தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறது, இது அந்த பிரம்மாண்டம் இருக்கணும், என்னோட படங்கள் வந்து அந்த பிரம்மாண்டம் சிஜி இருக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா வாண்டடாக திணிக்கிற மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ராஜமௌலி அவர் இந்த படத்துக்கு இது தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். RRR எடுத்துக்கங்களேன், RRR எடுத்துக்கங்களேன், அந்த படத்துக்கு தேவை அப்படின்ற மட்டும் தான் இருக்கும். தேவையில்லாத ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. ஸ்டோரி அது எல்லாம் பக்காவாக பண்ணிடுவார். நடிச்சவரை காட்டுறாரு. நான் அந்த RRR நடிச்ச அந்த புலி அதெல்லாம் பண்ணி பாருல, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த படத்துக்கு இப்போ தான் நான் பார்த்தேன். ரீசெண்டாக தான் நான் அந்த கிளிப்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒருவேளை அந்த படம் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக அந்த கிளிப்லாம் மறுபடியும் எனக்கு ரெக்கமெண்ட் ஆகுதா என்னன்னு தெரியல.
அந்த நம்பியார் அது அப்படியே நடிச்சு கட்டுற சூப்பராக இருந்துச்சு. அது என்றைக்கோ எடுத்த நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷனில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து வச்சு ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணுவாங்கள்ல, ஸோ அது வந்து ஒரு விஷுவலாக ப்ரீவிஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அதை அப்படியே நம்ம படத்தில் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கே போய் தனியாக யோசிக்க தேவையில்ல, நம்ம எங்கெங்கே கேமரா எந்த ஆங்கிளில் பண்ண போகிறோம், எப்படி அந்த ஆக்டர் வந்து ஆக்ட் பண்ணணும் எல்லாமே இவரே பண்ணி எடுத்து வச்சிடுறாரு. எல்லா படங்களும் அப்படி பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துக்கான கிளிப்ஸ் வந்து ரீசெண்டாக இப்போ தான் நான் பார்த்துட்டேன். நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. பெரிய பெரிய படம்லாம் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ப்ரீவியஸ்ன்றது இல்லாமல் இருக்கவே இருக்காது. முக்கியமாக ஹாலிவுட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பா மாடி வர பார்த்துருவா. எபிக் சினிமாங்க, டைட்டிலும் பயங்கரமாக வச்சுருக்காங்கல்ல. எனக்கு பர்சனலாக செகண்ட் மூவி ரொம்ப பிடிக்கும், கன்க்ளூஷன். ஏன்னா அது விஜய் டிவியில் போடுவாங்க, அது வந்து ஜெயா டிவியில் போடுவாங்க ஃபர்ஸ்ட் பார்த்து, அதனால. ஆனால் தனியாக முன்னாடியே பார்த்தேன். నేను ఎప్పుడు చూడని కళ్ళు నన్ను దేవుళ్ళ చూస్తున్నాను. இந்த சீன் இருக்கே, வெட்டுறது ஓடி வர அப்படியே சரியிடே போகிறவங்கள. అమరేంద్ర బాహుబలి రక్తాని వెనువు. నా ఇద్దరు బిడ్డలకి ఈ సింహాసనంపై సమాన హక్కుంది. పెరిగి పెద్దయ్యాక ఎవరు మహావీరుడవుతారో, ఎవరు దేశ ప్రజల మన్నన పొందుతారో వారే మహారాజు అవుతారు. బాహుబలి నేను చూశాను. చచ్చిన వాడు ఎలా వస్తాడ్రా? இந்த சீனும் பயங்கரமா இருக்கு. நிறைய சீன் மாசான சீன் நிறைய இருக்கும். சூப்பர் மொமெண்ட்ஸ் அந்த எவ்வளவு நேரத்தை படம் வருது தெரியலையே. ధైర్యం కన్నా శత్రు బలగం పెద్దది అనుకోవడం మరణం. మరణాన్ని జయించడానికి నేను వెళ్తున్నాను. டக்குன்னு க்ளோஸ் போய் அந்த ரெண்டு ஈட்டியுமே மோதிக்கு மாறுங்களேன், பயங்கரமாக ஐமேக்ஸில் 31. இது ஸ்பீக்கிங் லார்ஜ் ஃபார்மேட்ஸ் சம்திங், ஏதோ வேறு ஃபார்மேட்டில் ஏதோ வேறு ஒரு தியேட்டர்ஸ், பர்டிகுலர் தியேட்டர்ஸ் மட்டும் ஒரு 29 எதுவும் விட்றான் போல. ஓகே, சரி நைஸ். எபிக்ஸா வேறு லெவலுங்க. அடுத்த படம் மகேஷ் பாபு கூட பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா அதில் ஒரு சில லீக்டு இமேஜஸ் ஃபோட்டோஸ்லாம் கூட வந்துச்சு. ஏதோ சிங்கம் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி கூட, அது மாடர்ன் டைம்லைனில் நடக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. பார்க்கலாம் அப்படின்னு. நான் RRR கூட அனௌன்ஸ் பண்ண டைமில் என்ன நினச்சேன்னா மாடர்ன் டைமில் தான் நினச்சேன். அந்த பைக்கில் வர்றது அந்த மாதிரி ஏதோ போஸ்டர் தான் பார்த்துட்டு மாடர்ன் டைம்லைன் தான் போகல அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்தா பிரிட்டிஷ் அந்த டைம்லைனில் போயிட்டாங்க. 80sன்ற மாதிரி 1800s நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை 90s அந்த டைமில் வந்துச்சா? டைம்லைன் கேட்குறேன், படத்தோட டைம்லைன் 18 அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். 18 தான் வந்துச்சு நினைக்கிறேன். நைஸ் ட்ரெய்லருங்க, கட்டு வேறு லெவலாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு அப்புறம் வரேன்.